பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ரைட் சார், இப்போ இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறது எவ்வளவு வலுவானதா இருக்கும்? ரொம்ப வலுவானதா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும், ரெண்டு பேருக்குமே ரொம்ப பலமானதா இருக்கும். வெல்லும் அளவுக்கு இருக்குதாங்கிறத பின்னாடி தான் சொல்ல முடியும், இப்போ சொல்ல முடியும். இப்போ இந்த கூட்டணியில மற்றவங்களுடைய இடம் எல்லாருமே உள்ள வருவாங்க, அவங்களுக்கான தேவை இருக்குது. பாமக அந்த கூட்டணி தான் இருந்துச்சு, தேமுதிக அந்த கூட்டணி தான் இருந்துச்சு, ஏடிபி கூட அவங்க இருந்தாங்க, பிஜேபி கூட இவங்க இருந்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேரும்போது ஆட்டோமேட்டிக் எல்லாரும் வருவாங்க. அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ எல்லா கட்சியுமே திரு ஜான் பாண்டியன் அங்கே இருந்தார், திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கே இருந்தார். ஸோ எல்லாருமே இந்த ரெண்டு கட்சிகளோட தான் இருந்தாங்க. அந்த ரெண்டு கட்சியிலும் பிரதான கட்சியிலே ரெண்டு ஒன்று சேரும்போது எல்லா கட்சியும் ஒன்று இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக பெருசாக இருக்க போகுது. ஆனால் சார், தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்த கட்சிகள் 2024 தேர்தலில் பங்கெடுத்த கட்சிகள் பெருசா வரவேற்றாங்களான்னு பார்த்தா இல்லையே. அதிமுக உள்ள வருது, ஒரு பெரிய கட்சி. யார் வரவேற்கணும், என்ன செய்யணும்? இல்ல, நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம், வரவேற்கிறோம், எதிர்கொண்டு திமுகவை வீழ்த்துவோம், அந்த மாதிரி எந்த ஒரு பிரேமலதா அவர்கள்ட்ட கேட்கும்போது அதை பத்தி கருத்து இல்லைன்னு தான் சொல்றாங்க. அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல அவங்க கருத்து வரும்ல. அவங்களுக்கு தேமுதிகாவது திமுக வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. எல்லா ஆஃபர் இருக்கும். ஏன் இப்ப எல்லா ஆஃபரையும் க்ளோஸ் பண்ணணும்? நீங்க ஏன் வந்து ஒருத்தர் பாலாவரம் நினைக்கிறீங்க? வலுவான ஒரு கூட்டணி இப்பவே அமைஞ்சுக்கிட்டா, நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் கழிச்சு அமைஞ்சா டிஎம்கேவே எனஃப்ங்க. அதுவே வலுவான கூட்டணி. மன்னிக்கும் சாரி, ஏடிஎம்கே பிஜேபியே வலுவான கூட்டணிங்க. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வலு ஏத்துற பத்தி தான் பேச போறாங்க. யார் யார் வராங்க பார்க்க போறோம். நீங்க எல்லாரோட டிமாண்ட் இப்பயே காலி பண்ணணும்னு பாக்குறீங்க. என்னப்பா சார், தாராளம் வலுவான. அதனால தான் உட்காந்து பேட்டி கேக்குறீங்க. 3வது பேட்டி நீங்க ஒரு நாள் எதுக்காக கேக்குறீங்க? திமுக கூட்டணி இப்படியே இருந்துச்சுன்னா கஷ்டம் தான் சொல்லியிருந்தீங்க. இந்த கூட்டணி இப்ப எதிர கூட்டணி வராததுனால நீங்க போய் டெவலப்மெண்ட் போறீங்களா? நீங்க 1:4 இருந்துச்சு, இப்போ 1:1 வரப்போகுது. அதிமுக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணி வந்து நிக்க போகுது. 2 தானே? ஆமா, 2 தரும். சீமான் விஜய் கொஞ்சம் சேலஞ்ச் ஆகும். ஏன்னா இன்னைக்கு திமுக வேண்டாம்னா அதிமுக ஆயிடுச்சுல, அதிமுக அலையன்ஸ் வந்துருச்சுல. ஆனா விஜயோட அறிக்கை ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவருக்கு திமுக தானே எதிரி. திமுக அப்படியே தானே இருக்கு. இப்ப எதுக்கு இங்க பாஜக எதிரி தானே? அதுவும் கொள்கை எதிரி. தமிழ்நாட்டு தேர்தல் எங்க நடக்குது? சட்டமன்றத்தில் நடக்குதா, பாராளுமன்றம் நடக்குதா? பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பிஜேபி ஒன்றும் ரோல் கிடையாது. அதான் குட்டி கட்சி ஆச்சு. உங்களுக்கு தான் வந்து இல்லாத கட்சி நோட்டாக்கில் நீங்க ஏன் கொல்லப்படுறீங்க? அதை பத்தி அந்த அலையன்ஸை பத்தி ஏன் கருத்து சொல்லணும்? முதல்ல என்ன ஒன்றும் புரியலையே. கேரளாவில் நடக்கிற அலையன்ஸ் பத்தி நீங்க கருத்து சொல்லுவீங்களா? ராஜீவ் சந்திரசேகர் மாநில முதலமைச்சர் தலைவராக இருக்காரு, நீங்க தான் சொல்ல போறீங்களா? தமிழ்நாட்டில் அதை தான் சொல்ல. அவங்க என்ன செஞ்சுட்டு போறாங்க? நீங்க அலையன்ஸ்ல உங்களுக்கு அலையன்ஸ் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, பாவம் நொந்து போயிட்டீங்க. அவ்வளவுதான். நீங்க எப்படியாவது டிராக் பண்ணிடணும் டிசம்பர் வரைக்கும். டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துலாம் வச்சிருந்தீங்க. அண்ணன் பிரசாந்த் கிஷோர் வந்து இது அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. இப்ப முடிஞ்சு வச்சுனோடனே உட்காந்துட்டீங்க, கதறீங்க. விஜய் கட்சி கதறுது. வேற என்ன செய்யுது? என்ன செய்யுது? எது இந்த அறிக்கையில் பரப்ப திமுகவை நீங்க திட்டுங்க. உங்களுக்கு கூட திமுக வெர்சஸ் டிவிக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப இடையில மத்தவங்க போனா என்ன, வந்தா என்ன, சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன, அது அலைன்ஸ். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல அவங்க உங்களை பத்தி தான் சொன்னாங்களா? உங்களுக்கு எதிராக தான் பண்ணியிருக்காங்களா? சம்பந்தம்லாம் ஒருத்தர் திட்டினா உங்களுக்கு உள்ள பகை ஓடிட்டு தான் இருக்கும். நானும் அவரும் சண்டை போட்டுருக்கோம். நீங்க எதுக்கு உள்ள வரீங்க? உங்களுக்கு உங்க சொந்தக்காரரும் கிடையாது, பந்தக்காரரும் கிடையாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப உள்ள வரீங்கன்னு அர்த்தம். எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ ஏமாந்துட்டீங்க. அதிமுக கூட்டணிய விஜய் எதிர்பார்த்துட்டு இருந்தார். என்ன இல்ல சார், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. கொஞ்சம் தம்பி கொஞ்சம் க்ளோஸ் அப்ல கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு போங்க தம்பி. எனக்கு கூட புரியலையா? அது எல்லாரும் அப்ப நான் ஓப்பனாவே சொன்னேனே. ஏடிஎம்கேவே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கே தான் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு கணக்கு இருக்கும், நம்ம வந்து பிஜேபி போகாம இருப்போம், மீசியில் மண் ஓட்டாம தான் நினைச்சாங்க. அது கதைக்காவது அவங்க இழுத்துக்கிட்டே போறாங்க. அது சரி, சின்ன பிள்ளை கூட நம்ம பண்ண முடியாது, அப்புறம் பார்த்து சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா விஜய் கட்சியில எங்க தலைமையில தானே கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிதானே ஏடிஎம்கே சொல்லுச்சு, அப்படிதானே பிஜேபி சொல்லுச்சு. அப்ப எப்படி அவங்க அதிமுகவை எதிர்பார்த்தாங்கன்னு நான் தான் சொல்றேன். எதிர்பார்க்கலாம்னு சொல்லுங்க. ஏன் அப்புறம் பதறீங்க? அது போல் சொல்லுங்க. எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு போறீங்க, ஏன் பதறீங்க சொல்லுங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு என்ன, சேராட்டி உங்களுக்கு என்ன? யூ ஹேவ் நத்திங் டு டூ வித். உங்களுடைய எதிரி டிஎம்கே அங்கே உட்காந்துருக்காரு. இவர் கொள்கை எதிரி. நீங்கள் அடுத்த 2029 மக்களவைத் தேர்தலில் பார்த்துங்க. ஜெயிச்சுட்டு 40 சீட் வந்து பிரதமர் ஆவாங்க. இங்கே என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, மக்கள் விரோத கூட்டணி. நீங்கள் அது என்ன விரோத கூட்டணி உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது சார். அவங்க எதிரிலே கிடையாது, உங்கள் கண்ணுக்கு இருக்குது. நீங்கள் என்ன டிவி கேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொன்ன போது ஏடிஎம்கே எங்கே இருந்துச்சு? பிஜேபி எங்கே இருந்துச்சு? தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய 2வது கட்சி ஏடிஎம்கே. நிறுவனம் பண்ண 3வது கட்சி பிஜேபி. அவங்க வந்து 78 எம்எல்ஏ சீட்டில் வந்து 2வது வந்திருக்கிறாங்க 2024 மக்களவைத் தேர்தலில். அவங்க பேசாமல் உட்காந்துருக்காங்க. நீங்க சொன்னீங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நாங்கள் தான் நம்பர் 2 அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? டிஎம்கே டிவி சொன்னீங்கல்ல. அப்புறம் இவங்க என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி சின்ன பிள்ளை ஓரமாக விளாண்டுட்டு போது நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டு போங்க. நீங்கள் இதுக்கு பதில் ஏன் சொல்லி சண்டைக்கு போறீங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தீர்மானம். நீங்கள் ஏன் சார் சண்டைக்கு போறீங்க? உங்களுடைய பார்வை திமுக கூட்டணியோட மட்டும்தான் இருந்திருக்கணும். ஏடிஎம்கே சேர்ந்தானே சார். நீங்கள் காத்திருந்தீங்க,
அடுத்தவங்க அள்ளிட்டு போயிட்டாங்க. வயிற்றுச்சல நீ நல்லா இருப்பியா நாசமா போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதில் ஒன்று அந்த வயிற்றுச்சல் எல்லாருக்கும் புரியுமே. இல்லை சார், லாஜிக்கா அப்போ இவங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணி தேவைன்னு இருந்தால் அதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருப்பாங்க, ஒரு நம்பிக்கை கொடுத்து வச்சிருப்பாங்க. எடுத்தாங்க, நம்பிக்கை கொடுத்தாங்க. அது டிசம்பருக்கு அப்புறம்ட்டாங்க. ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய யாரும் அதை ஏற்கல. அவர் டிசம்பருக்கு அப்புறம்னா எனக்கு செல்வாக்கு கூடிருச்சும்பாரு, எனக்கு வந்து 20% ஓட்டு இருக்கும்பாரு, இந்த மாதிரி கருத்து கணிப்பு வரும். அந்த கருத்து கணிப்பில் எல்லாருக்கும் எம்கே ஸ்டாலின், எடப்பாடி கே பழனிசாமி, கே அண்ணாமலைன்னு போடுவாங்க. ஒருத்தருக்கு மட்டும் தளபதி விஜய் அப்படின்னு போடுவாங்க. அந்த கருத்து கணிப்பில் எப்படி அந்த மாதிரிலாம் போடுவாங்கலாம் பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு 2025 டிசம்பரில் அவர் 40% ஆகி போச்சு. அதனால் வந்து ஏடிஎம்கே வந்து 2வது பார்ட்னர் வரலாம் சொல்லுவாங்க. அந்நேரம் வந்து நீங்கள் பேரம் பேச முடியாதுல்ல, 11th hour ஆயிரும். அதனால் நம்ம இருக்கிற நம்ம அரசன் நம்பி புருஷனை கை விட்டுற வேண்டாம், நம்ம இருக்கிறேன்னு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களுக்கும் தேவைக்கு இவங்களுக்கு தேவை சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஸோ அப்போ விஜய் தவற விட்டாரோ? ஒரு நல் வாய்ப்பை தவற விட்டார். ஒரு நல் வாய்ப்பை தவற. அவர் என்ன, அவர் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்திருந்தாருன்னு அவர் போட்டிட்டதில் சரிபாதியாத எம்எல்ஏ ஒரு பேச்சுக்கு நீங்கள் 50 சீட்டு தான் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சு 25 எம்எல்ஏ உத்தரவாதமாக. 3வது தேர்தலில் திரு விஜயகாந்த் அவர்கள் 2011 பெற்ற உயரத்தை முதல் தேர்தலே பெற்றுக்கலாம். அவர் 27 29 சீட் கிடைச்சது அவருக்கு. 3வது தேர்தல் 2006 2009 2011 வந்து கிடைச்சது. அதை வந்து 2026 போட்டியிட்ட உடனே 20 வருஷம் கழிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி திரு விஜயகாந்த் போராடி கிடைச்சதை இவர் ஈஸியாக அடிச்சிடலாம். 2011 கிடைச்சா இவருக்கு வந்து 24 துண்டா தூக்கிருக்கலாம். பாதிக்கு மேலே வந்து சீட்டு அது வந்து கன்வர்ஷன் நடந்திருக்கும். எம்எல்ஏக்கள் ஆமாம், சீட்டு கூட இல்லை, எம்எல்ஏக்களா இருக்கு. ஏதோ கன்வர்ஷன் நடந்திருக்கும்னு சொல்றேன். ஆனால் சார் இப்போ திமுக கூட ஏற்கனவே இவங்க மறைமுக கூட்டணியில் இருக்காங்க, பழைய பங்காளியான அதிமுகவை இப்போ இழுத்துக்கிறாங்கன்னு பாஜகவை இதில். திமுகவும் பாஜகவும் கூட்டணி சொல்றது மாதிரியே ஒரு அரசியல் ஒரு அறியாமை வந்து வேற எதுவும் சொல்ல முடியாது. அவங்க 2 தான் ஆக்சுவல் கொள்கை எதிரி. டிவிகேவும் பிஜேபியும் கொள்கை எதிரி கிடையாது. கொள்கை எதிரின்னா திமுகவும் பாஜகவும் தான். திரு அண்ணாமலை 100 முறை குறிப்பிட்டது போல, திரு ஸ்டாலின் தினமும் குறிப்பிட்டது போல, ஐடியாலஜிக்கல் ரைவல்ரின்னா இந்த 2 பேருக்கு மட்டும்தான். இனிமிட்டி இந்த 2 பேருக்கு மட்டும்தான். ஏடிஎம்கே டிஎம்கே கூட அவ்வளோ கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே ஐடியாலஜி ஒன்று தான், தலைமை தான். தீய சக்தி அப்படின்னு ஒரு நபரை தான் குறிப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே அவங்க பெரியாரே இருப்பாங்க, இவங்க பெரியார் இருப்பாங்க, இவங்க நீட்டி இவங்க மூலம் எல்லாத்துக்குமே ஒன்று தான். அவங்களுக்கு ஐடியாலஜி டிஃபரன்ஸ் இருக்கிறதே பிஜேபிக்கு டிஎம்கேக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் கூட்டாளி அப்படின்றாருல, மறைமுகமாக கூட்டாளி. அதே ஒரு அரசியல் அறியாமை காட்டுதுன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. அவங்கள கூட்டாளின்னு சொல்லும் போதே உங்க அறியாமை தெரியுதுல்ல, அதான் சொன்னேன். வைத்தறிச்சல் தான், கோவத்தில் தப்பு தப்பான வார்த்தையெல்லாம் வரும். மக்கள் இந்த கூட்டணி ஏற்கனவே நிராகரிச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் குழப்பறீங்க? 3 தடவை நீங்க வந்தீங்க, நிராகரிச்சுதான் நீங்க வந்தீங்க. அதிமுக பாஜக கூட்டணி செல்லாது அப்படின்றாரு. நீங்க ஏன் உங்கள்ட்ட யாரும் கருத்து கேட்கறாங்களா, கணிப்பு கேட்கறாங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஜாலியா தானே போயிட்டு இருக்கீங்க. நீங்க போய் நம்பர் 1 வந்துருங்க, யார் தடுக்கிறா? நான் மாத்தி சொல்லுவேன். நீங்க 2026 திரு விஜய் முதலமைச்சர் ஆயிடுறாரு, நீங்க மாத்தி சொல்லுவீங்களா நான் மாத்தி சொல்லுவேன்? எப்படி சொல்ல முடியும்? ஆயிட்டாருன்னா ஆகுங்கன்றேன். அதான் ஆகுங்கன்றேன். நீங்க எதிரி அடிச்சா தானே சார் ஆக முடியும். நீங்க உங்க எதிரி யாருன்னு சொன்னீங்க, அதான் இங்க வந்தேன். உங்க எதிரி யாருன்னு சொன்னீங்க, எங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு எதிரி அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி அதிமுக. எங்க திரும்ப திரும்ப ஒரே மேட்டர் பாஜக, அதிமுக பொழுதுவா திரும்ப திரும்ப ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கீங்க. பாஜக கொள்கை எதிரி. இப்ப தேர்தல் வந்து பாராளுமன்றத்துக்காக நடக்கு. 2024 நீங்க பேசுறீங்கன்னா சரி. பாஜக இங்க வந்துடக்கூடாது இல்ல, தடுக்கணும்ல. ஏன்னா உங்க இடம் போயிரும்ல. பாஜக இங்க இவர் சின்ன குழந்தையா இருந்த போதே வந்துருச்சு. 96 தனி எம்எல்ஏ, சரிங்களா? அதற்கு பிறகு திமுக கூட்டணியில் எம்எல்ஏ, அப்புறம் தனித்து எம்பி அவங்க தலைமையிலே கூட்டணி அமைச்சு, அப்புறம் அதிமுக கூட்டணி, எல்லாம் வந்து ரொம்ப காலமா இங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 3 மத்திய அமைச்சர்கள் தமிழர்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி தடுத்துன்றதுலாம் யாராலையும் முடியாத விஷயம், அதெல்லாம் பழைய கதை. அண்ட் இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சாலும், அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் திமுக வெர்சஸ் தாவேகா தான் களத்துல 26ல அப்படின்றாரு. அதை நீங்களே சொல்ல நேர்ந்ததே பார்த்துக்குங்க. அது நாடுல சொல்லியிருக்கணும், மக்கள்ல சொல்லியிருக்கணும். அடுத்த முதலமைச்சர் நான் அப்படின்னா இப்போ முதலமைச்சர் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படிதானே அர்த்தம். தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் யாராவது சொல்லணுமா? யாராவது மறுக்க முடியுமா? அவர் தான் முதலமைச்சர். அப்போ வேற ஒருத்தர் சொன்னால் வருங்கால முதலமைச்சர் தான் சொல்லணும். வருங்கால முதலமைச்சர் நீங்கள் இன்னைக்கு இல்லைன்னு அர்த்தம். அதான் நாங்கள் தான் போட்டி, நாங்கள் அதை மட்டும் சொல்லிக்கிற வேண்டியதான், அது இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுங்களா? நான் அடுத்து முதல்வர் ஆவேன் அப்படின்னு அர்த்தம், இன்னைக்கு நான் முதல்வர் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து நான் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு என்ன அர்த்தம், இன்னைக்கு திமுகவோட போட்டியில் அவங்க இல்லைன்னு அர்த்தம். சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுனால விஜய்க்கு என்னென்னலாம் நஷ்டமாகும்? சீட் கன்வர்ஷன் அதிமுக கூட்டணியால போயிடும். அணிங்க இப்போ நீங்க பார்க்கணும், திரு சீமான் மேல நம்பிக்கையோடு 35 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அது தனி நபர், ஒரு கட்சி, ஒரு கூட்டம். அது ஒரு அலையன்ஸாக பெருசாக இருந்துச்சுன்னா அது வேறையாக இருந்திருக்கும். திரு விஜய்க்கும் அதே தான். இன்னைக்கு வரைக்கும் வேறு யாரும் வரல. திரு ஆதவர்ஜுனா ரொம்ப கஷ்டப்பட்டு கதறி ஒவ்வொரு கட்சியாக சொல்லி உங்களை மதிமுக மாதிரி ஆக்கிடுவாங்க, இவங்க வந்துருங்க யாரும் வர்ற மாதிரி தெரியுது. நாங்கள் ஏங்க வரணும்னு திமுக அலையன்ஸில் சொல்லிட்டாங்க எல்லாருமே. அப்போ வந்து அங்கேயும் வரல. சரி, ஏடிஎம்கே வரும்னு பார்த்தாங்க. திரு பிரசாந்த் கிஷோர் வச்சு நம்ம வந்து எப்படியாவது டிசம்பர் வரைக்கும் தள்ளி விட்டுருவோன்னு பார்த்தாங்க. அதுவும் நடக்கலை. இப்போ தனிச்சு விடப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரே வாய்ப்பு டிவிகேவும் என்டிகேவும் சேர்றது தான்.
அப்ப இந்த இடத்துல அண்ணன் சீமானுக்கு அட்வான்டேஜ் ஆகி போச்சு. நேத்து வரைக்கும் விஜய் கூட்டிருந்தாருன்னா சீமான் போயிருப்பார். இன்னைக்கு விஜய் தான் சீமானை தேடி போகணும். ஏன்னா சீமான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு இழக்கிறதுக்கு இல்லைப்பா, நான் தனியாக நின்று 407 வண்டி மேலே ஏறி நான் பிரச்சாரம் பண்ணி போயிட்டே இருப்பேன். விஜய் வரணும்னா தான் அதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டம் தேவை. சீமானுக்கு எந்த பிரம்மாண்டம் தேவை, மேலே கூரை கூட இல்லாமல் பேசிட்டு போயிடுவார், அவருக்கு மைக் கிடைச்சாவும் முடிச்சிடுவார். நீங்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் ஒரு விஜய்னா ஒரு பெரிய இது கொடுத்துட்டீங்க, பில்லை கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் தான் இப்போ அவர் தேடி போகணும், உங்களுக்கு தான் இப்போ அலையன்ஸ் தேவை. அப்போ நீங்கள் தான் அவர்கிட்ட போகணும். முன்னாடி வந்து அண்ணன் தம்பின்னு சொல்லி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துருக்கலாம் திரு விஜய். இன்னைக்கு அந்த அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியாது. சீமான் டீமே அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியாது. ஆமா, அண்ணன் சொல்லுவார்ல, இப்போ நான் பாதிக்கு பாதி போட்டி விடும் தம்பி, யார் ஜெயிக்கிறாலும் முதல் ஸ்ட்ரைக் விடும் தம்பி சொல்லுவார்ல, ஆளுக்கு 114 வச்சு கொடுமையா நம்ம போட்டு ஜெயிச்சு நம்ம ஜெயிச்சு வந்தோம், அது ஒரு நல்ல டீலா இருக்கும்ல. அது ஒரு வலுவான மூன்றாவது அணியாகவும் மாறி. அதையும் நான் சொல்லிடுறேன். ஆமா, ஐ எம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் எனிபடி. நான் வந்து கணக்குகளை மட்டுமே சொல்றேன். விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிறதுக்கு அர்த்தம் விஜய் ஜெயிக்க கூடாது என்பதில்லை. எனக்கு எந்த நோக்கம் கிடையாது. தனியானா ஜெயிக்க முடியாது. இது கணக்கு நடக்க போகுது. நான் சொன்னேன் ஏடிஎம் கேலையும் சமய போது சொன்னேன், அண்ணாமலை மாற்றப்படப்பட சொன்னேன், பங்குனி உத்திரத்தை நடக்க போது சொன்னேன், எல்லாமே நடந்துச்சா? அது போல தானே விஜய் வந்து தனித்து போட்டு ஜெயிக்க முடியாது. அது நீங்களும் சொல்வீங்க. ஒரு வார்த்தை உங்க வாயில சொல்லிருங்க, தனித்து போட்டி முதல்ல இருக்கிற சூழல்ல பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவ்வளவுதான். அதைத்தான் நான் சொல்லேன். சோ நான் ஏதோ கண்டுபிடிச்சு சொல்ல, தேவேந்திரனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன். புரியுங்களா? நான் ஏதோ வந்து இத்தனை வந்து 7 கிரகங்கள் இங்க நிக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல. எனக்கு தெரிஞ்ச சாதாரண அரசியல் அறிவு, உங்களுக்கும் தெரிஞ்ச அதே அறிவு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா சார், அதிமுக பாஜக கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி ஒருவேளை சீமான அணுகி இருந்தா விஜய் பக்கம் அவர் வந்திருப்பாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இவரா வந்து கெடுத்துக்கிட்ட அந்த திராவிடம் தேசியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தவிர அங்க வந்து பெரிய இது கிடையாது. ரெண்டு பேருமே மாற்று அரசியலுக்காக முன்னெடுக்கிறவங்க தான். அப்போ திமுக அதிமுக வேண்டான்னு தமிழ்நாட்டில் பெரும்பகுதி நினைக்குது. ஒரு 20-25% ஓட்டாவது ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாமல் இருக்குது, வெளியில இருக்குது. அதை இவங்க அழகா செக்யூர் பண்ணிருப்பாங்க. 20% ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஒரு அலைன்ஸா வந்து நின்றுருக்கும். நாளைக்கு எல்லாருமே அவங்கள தேடி வந்திருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடந்திருக்கும். ஒருவேளை சார், ஆதவ அர்ஜுன் நிறைய பேசின மாதிரி விஜயே கூட பொது மாநாட்டில் இருந்து பொதுக்குழுல பேசினது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து திமுக கூட்டணியில இருந்து கூட சில கட்சிகள் வரலாம் அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கே வந்துடும் உத்தரவாதமா. நான் இப்போ வந்து முதல்ல சொன்னேன்ல, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருமானு சொல்ல முடியாதுங்க, அது இன்னும் கொஞ்சம் கடந்து போய் தான் நான் சொல்லணும். ஆனால் வலுவான போட்டி ஏற்படுத்துன்னு சொன்னேன்னா, டிஎம்கே அலையன்ஸ் உடஞ்சி 2 கட்சி வெளியே போனாங்க, 2 கம்யூனிஸ்ட் மட்டும் போனாங்க, இல்லை விடுதலை சிறுத்தைகளும் அதிமுக மட்டும் போச்சு, இல்லை யாருமே போல காங்கிரஸ் மட்டும் போனாங்கன்னு அந்த கூட்டணி உடஞ்சிருச்சுனாலே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சு. விஜய்க்கு லாபம் அங்க வந்துட்டு அவர் வலுவாயிருவார்ல. அவர் ஒரு கவனம் பெறுவார், கூடுதலான சீட்டு பெறுவார், கூடுதலான ஓட்டு பெறுவார். அவர் ஆட்சி பிடிக்கிறக்கோ எதிர்கட்சி அவருக்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. திமுக கூட்டணியிலிருந்து ஆட்கள் வந்தாலும். ஆமா, திமுகவா வர போகுது திமுக கூட்டணியிலிருந்து சார். வேற என்ன திமுக அவங்க எல்லாம் வந்து செகண்ட் தேர்ட் லேயர்ல இருக்கிறாங்க. யாருக்கு 10% ஓட்டு இருக்காங்க புரியுங்களா? அது ஒரு வலுவான அலைன்ஸ், ஒரு இமேஜினரி எல்லாம் சேர்ந்ததுனால. தனியா எந்த கட்சிக்கு 10% ஓட்டு இருக்காங்க? திமுக தவிர யாருக்குமே 10 கிடையாது. அப்புறம் அவங்க போய் என்ன செய்ய போறாங்க? எல்லாம் தனியா பாத்தீங்கன்னா யாரும் 5% தொட மாட்டாங்க, இன்க்ளூடிங் காங்கிரஸ். இப்ப ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா கூட திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது இங்க உறுதியானனால வந்திருந்தா அந்த அலையன்ஸ் வந்து அதிமுகவுக்கு இணையான இடத்துல இருக்கும் டிவிக்கு. ஆமா, ஓகே. ஆனா இப்ப இங்க உறுதி ஆயிட்டனால, அதிமுக பாஜக உறுதி ஆயிட்டனால திமுக கூட்டணி உடையறதுக்கு 1% கூட சான்ஸ் இல்லைன்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. பட் வந்து என்னன்னு பார்க்கணும். எல்லா பக்கம் போச்சிங்க நடந்துகிட்டே இருக்கும். அதனால 2026 பிப்ரவரி வரைக்கும் நடக்கும். இனியும் அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குமா? ஒருவேளை பாஜகவோட சேர்ந்து வரலாம். சேர்ந்து அவங்க தேவைன்னு வந்தானவங்கள, வேற எங்க வாய்ப்பு இல்லை. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. எப்படி அந்த கூட்டணி? அப்ப நாங்க அதிமுகவோட தான் கூட்டணி சொல்லிக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல, இங்க அதிமுகவோட. தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கங்க தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து அதிமுக சொல்லலாம். அதெல்லாம் வார்த்தையில பண்ண பிரச்சனை, எழுதி கொடுக்குற எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியது. அதெல்லாம் இன்னொரு பார்வை வைக்கிறாங்க. தாவேகா, சீமான், பாமக இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் அலைன்ஸா இருக்கும். இன்னும் போட்டுட்டே இருங்க, ஏதாவது நடக்குதான்னு பாருங்க. எப்படியாவது அதிமுக பாஜக தோக்கடிச்சு பண்ணுவாங்க. நீங்களும் போடுங்க, என்ன செய்வீங்க? தான் ட்ரை பண்ணல. நீங்களும் டயம் இருக்கு உங்களுக்கு நிறையா. உட்காந்து வந்து எவ்வளவு நேரம் தான் மோட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க? ட்ரை பண்ணுங்களேன். பாமகவுக்கு வெற்றி வேணுமா வேண்டாமான்னு யோசிக்க மாட்டாரா அவரு? அவர் எவ்வளவு பரிச்சாத்த முயற்சி தான் பண்ணுவார் பாவம். இல்ல, அங்கேயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. அது நீங்க குழப்பறீங்க. அவங்க பிரச்சனை குடும்பத்தை தராரு, அப்பாக்கும் பிள்ளைக்குள்ள தராரு. கட்சி தலைவர் பதவியே மாற்றம் நடக்குது. அதாங்க, அப்பாக்கும் பிள்ளைக்கும் தராருங்க. அது நாளைக்கு சரியாகும், நாளைக்கு கழிச்சு சரியுமா தப்பாகும். உங்களுக்கு ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் சண்டைம்பாங்க, உதயநிதி வந்து மாறி வரும், மகனா மருமகனாம்பாங்க. அதெல்லாம் அவங்க ஈஸியா டீல் பண்ணிக்குவாங்க. நீங்க இப்படி பொருளி பேசிட்டு நீங்க வந்து எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான், மகனும் முழிச்சுக்கிட மாட்டாங்கன்னு. அவங்களுடைய தேவையை அவங்க நிறைவேற்றுவாங்க. நீங்களா ஏதாவது பொருள் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியது. சார், நயினார் நாகேந்திரனுடைய தலைமை எப்படி இருக்கும்? புதிய தலைவராக பாஜகவுக்கு நம்ம பார்த்துட்டு தாங்க சொல்லணும். எப்பயுமே வந்து ஒரு நபராக பார்க்கறது வேற, ஒரு கட்சி தலைவராக பொறுப்பில் பார்க்கறது வேற. அண்ணாமலை அவர்கள் எப்படி செயல்படுவார்னு 3 வருஷம் முன்னாடி உங்க யாருக்குமே தெரியாது. அதை கணிச்சது பிஜேபி.
இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல அவர் நிற்பாருன்னு அன்னைக்கு கணிச்ச போது அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. அது புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அதை கணிச்சு தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இன்னைக்கு அந்த அண்ணாமலை தலைவர் வந்து மாற்றப்பட்டது வந்து கட்சிக்கு பின்னடைவா அப்படிங்கிற கேள்வி எழுப்புற வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்காரு. ரைட்? அப்போ வந்து அதே தான் திரு நயனானந்தன் ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். எம்ஜிஆரை பார்த்து வந்தவர், ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இருந்தவர், சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் தொடர்ந்து ஜெயிச்சவர், போராடினவர், கள போராளி, கீழே கிரவுண்டில் அவருக்கு கனெக்ட் உண்டு, எல்லா கட்சி எல்லா சமுதாயத்திலும் பழக்கம் உண்டு. அவர் வந்து திரு செங்கோட்டையன் போல, அதாவது பேச்சுக்காக அறியப்பட்டவர் இல்லை, செயலுக்காக அறியப்பட்டவர், ஒரு பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அதனால் வந்து தென் மாவட்டங்களில் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவர், எல்லா பக்கமும் தோழர்கள் இருக்கக்கூடியவர், ஏடிஎம்கே கூட நல்ல இணக்கமான போக்கு இருக்கிறவர். இதெல்லாமே அட்வான்டேஜ். இன்னும் அப்படி எப்படி செயல்படுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. ஆனால் சார், இப்போ நயினார் நாகேந்திரன் வந்தது, அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பாஜக தலைவர்களே சிலர் கொஞ்சம் இனிஷியலாக பாஜகவுக்கே பின்னடைவு தான். அது விருப்பம் இல்லை பலருக்கும். விருப்பம் எல்லாருக்கும் இருக்குங்க. நான் வந்து ஜெயிக்கணும், நான் மாநில தலைவர் ஒரு ஆசைப்பட மாட்டாரா? திரு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் ஆகணும் அப்படிங்கும் போதே இன்னும் 4-5 பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்களா? இன்னும் 4-5 பேர் தகவல் தலைமையில் பேசியிருக்க மாட்டாங்களா? நான் வர்றேங்கன்னு சொல்லியிருக்கணும். அடுத்தவங்களுக்காக சொல்லியிருக்க மாட்டாங்களா? அந்த அவரை போட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்து தானே முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த எண்ணம் இருக்கும்ல, அப்போ அந்த வருத்தம் இருக்கும்ல. செல்வ பிறந்தேவி காங்கிரஸ் தலைவர் ஆக்கியிருக்காங்க. அப்போ மற்றவங்களாம் நினைச்சுவாங்க கார்த்தி சிதம்பரம் நினைப்பாரு தகுதியான தலைவர் வந்து விட்டார் நினைப்பாரு. அறிவாள் அவர் வந்து சத்தியமூர்த்தி பொண்ணுக்கு எப்பயா போயிருக்காரா? திரு கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் எம்பி தானே, எப்பயா போய் பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்களுக்கு இருக்கும். அப்போ எதிர் கிடையாது. செல்வ பிறந்தேவி எதிராக பேச மாட்டார் அவர். புரியுங்களா? செல்வ பிறந்தேவி அவருடைய அரசியல் பார்த்துக்க வேண்டியதான், கார்த்தி சிதம்பரம் அவருடைய அரசியல் பார்த்துப்பார். அப்போ எதிருங்க. அப்போ 4 பேர் விரும்பி இருப்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏடிஎம் கலைன்ஸ் வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க, பிஜேபி கலைன்ஸ் வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க, நான் தான் மாநில தலைவர்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து போட்டி, பொறாமை இல்லை. புரியுங்களா? அது காம்படிஷன் உள்ளே இருக்கிறது. அமெரிக்காவில் நம்ம பார்க்குறோம், ஒரே கட்சியில் வந்து 2 பேர் போட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வளர்க்குறாரு, அப்புறம் ஒருத்தர் போட்டி விடுறாரு, அப்புறம் அவர் எதிர்கட்சிக்காரங்களும் போட்டி விடுறாரு. அவ்வளோதான். இது டெமோக்ராட்டிக்கலான ப்ராசஸ். கவலைப்படாது, இந்த ஓட்டு வந்து அங்கே தான் இருக்கும். அண்ணாமலை ஆதரவாளர்களாகவே நிறைய பேர் இருக்காங்க. பாஜக அண்ணாமலைக்காக தான் பாஜக அப்படிதாங்க எல்லாருமே சொல்லுவாங்க. கலைஞர் ஒருக்க ட்ரை பண்ணாரு, தவறான கட்சியில் சரியான மனிதர்னு வாஜ்பாய் சொன்னார். சரியான மனிதராக இருந்தார்னு எப்படி தவறான கட்சியில் இருப்பார்? அந்த லாஜிக் யாரும் கேட்க மாட்டாங்க அவர்கிட்ட. அவர் சரியான மனிதராக இருந்தால் எப்படி தவறான இருப்பார்? நல்ல மனுஷன் திருட்டு கூட்டத்தில் உட்காந்துருக்கான்னு எப்படி சொல்லுவீங்க? திருட்டு கூட்டத்தில் இருந்தால் நல்ல மனுஷன் எப்படி இருப்பான் முதல்ல? புரியுங்களா? ஆனால் இதெல்லாம் வார்த்தை விளையாட்டு, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி சொல்லிடுவாங்க. இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க, ஐ எம் நாட் எ பிஜேபி பர்சன் பட் ஐ லைக் மோடி அப்படிம்பாங்க. மோடி ஃப்ரம் விச் பார்ட்டி? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவா? இது குழந்தை மாதிரி பேசிக்கிடுவாங்க. அதெல்லாம் வார்த்தை ஜாலத்துக்காகும். நான் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவேன், பிஜேபி ஓட்டு போடுவேன். அண்ணாமலை எந்த கட்சி? நேற்று எந்த கட்சி? இன்னைக்கு எந்த கட்சி? நாளைக்கு எந்த கட்சி? எப்படி போனால் அவர் பிஜேபி தான் உட்காந்துருக்க போறாரு? இவங்க உணர்ச்சப்படுறாங்க. சோசியல் மீடியாவில் கம்பு சுற்றுறவங்க டபக்கு டபக்கு நான் அப்படியே சொன்னேன், இப்படி சொன்னேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எல்லாம் வராது, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அமையாது, அண்ணாமலை மாற்றம் நடக்காது, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கம்பு சுற்றிட்டே இருப்பாங்க. நான் நரேந்திர மோடிகிட்ட பேசிட்டேன், டொனால்டு ட்ரம்ப்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நம்ம பேச ஓரமாக உட்காந்துருக்க வேண்டியதான், நம்ம சின்ன பிள்ளை நம்ம நினைச்சு போகிறோம். அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நடக்கும், அலைன்ஸ் வந்துருச்சு. இல்லை சார், இவ்வளோ நாள் கடுமையான விமர்சனங்கள் அண்ணாமலைக்காக அல்லது பாஜகக்காக எடப்பாடி மேலே, அதிமுக மேலே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவினரும் இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் தானே இப்போ இது ஒரு சிக்கலாக இருக்கும்ல. அவங்க 2009 ஈழத்தின் இறுதி போர் யார் நடத்தினான்னு திருமாவளவன்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்வார். இந்தியாவுக்காக இளைஞர் நடத்திய போர், காங்கிரஸுக்காக இளைஞர் நடத்திய போர், ஒரு குடும்பம் போனதுங்கிறக்காக ஒட்டுமொத்த ஒரு நாட்டையே பாழாக்கிட்டாங்க, ஒரு இனத்தை இனப்படுகொலைங்கிற சொன்னாங்களே, அது யார் சப்போர்ட் பண்ணாங்க கேளுங்க. திரு வைகோட்டை போய் ஈழப்போரை நடத்தியது யாருன்னு கேளுங்க. ஒரு ரேடார் கூட கொடுக்க மாட்டேன்னு திரு வாஜ்பாய் சொன்னாரு, திரு வைகோடைய வேண்டுகோளை ஏற்று இல்லைன்னு மறுத்து சொல்லுங்க. ஆனா எல்லா ஆயுதங்களையும் கொடுத்தது எந்த கட்சின்னு கேளுங்க. எந்த கட்சி கூட்டணியில் உட்கார்ந்துருக்காரு? இந்தி கூட்டணின்னு என்னன்னு கேளுங்க. அந்த இந்தி கூட்டணியில் உட்கார்ந்துருக்க யாருன்னு கேளுங்க. இந்தி எதிர்ப்பாங்க, ஆனா இந்தி கூட்டணியில் உட்கார்ந்துருப்பாங்களா? இல்ல, அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்குல்ல, அதே இங்கேயும் இருக்காதா? ஒரு சங்கடம் இருக்காது, தர்மம் மட்டும் தான் இருக்கும். கோவப்படாது. அப்ப அந்த இது சிக்கல் இங்க இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு பொருந்தாத ஒண்ணுமே கிடையாது, ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸே கிடையாது. பயங்கரமா திட்டி இருக்காங்க. அது வந்து எதுல இருக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒண்ணா இருந்திருக்குங்க, பாமக விடுதலை எதிர உட்கார்ந்துருக்குங்க, ஒண்ணா இருக்கும்போது என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? இல்ல, ஷார்ட் டேர்ம்ல அது கொஞ்சம். அதுக்கு தான் ஒரு வருஷம் முன்னாடி அலையன்ஸ். அப்ப அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுதான் சொல்லிட்டே நான் 100 முறை சொல்லியிருக்கேன், அலையன்ஸ் சேர்றா இருந்தா உடனே சேருங்க, இல்லைன்னா தனியா போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நம்ம 100 முறை போயிருக்கோம். எனக்கு 2026 ஜனவரியில் சேர்ந்தாங்கன்னா ஒட்டாது, அதனால இப்போ சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்போ அது ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ தேர்தல் களம் எப்படி வேணாலும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தேர்தல் களத்தில் வந்து கடுமையான போட்டி காத்திருக்கு. 2016 போல நிற்கும். 134 யாருக்கு 100 யாருக்குங்கிற பார்க்கணும், அவ்வளோதான் கடுமையான போட்டி. நான் 134 ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஜெயிச்சுன்னு சொல்லலை, 134 100 இன்னைக்கே உத்தரவாதம். யாருக்கு 134 யாருக்கு 100 நம்ம பார்க்கணும். 2016 தேர்தல் 16 மாதிரி நிற்கும். திமுக வந்து அன்னைக்கு வந்து பெரிய எதிர்கட்சியா, வரலாறு காண எதிர்கட்சியா 99 சீட்டில் வந்து நின்றுச்சு. 135 சீட்டோட ஏடிஎம்கே நின்னாங்க. அதே மாதிரி வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது திமுகவா அதிமுகவாங்க பார்க்கணும், எந்த பக்கம் போகுங்கிறது இன்னும் கொஞ்சம் காலப்போக்கில் தான் பார்த்து சொல்லணும். நன்றி சார், உங்களோட எனக்கு பகிர்ந்து நன்றி.